சாங் பண்ணியிருந்தாங்க, சோக்குலோட சுந்தரின்னு ஒரு சாங் பார்த்துருக்கீங்க. அது வந்து ஜிவி பிரகாஷ் சார் பாடியிருக்காரு. தாஸ் அண்ணா வந்து பேய் கூத்து சாங் பண்ணியிருக்காரு. இந்த பேய் கூத்து சாங் வந்து ஸ்பெஷலாக அதோட கால் பதித்த நம்முடைய பியூட்டிஃபுல் ஹீரோயின் நம்முடைய விவிகா அவர்களை உங்களுடைய பெரிய கைத்தறலோடு அன்புடன் அழைக்கிறோம். எவ்வளவு அழகான ஒரு இது கொடுத்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம். எங்களோட ஆடியோ லான்ச்சுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ண ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் பெரிய வணக்கம். அண்ட் நான் பேசிக்லி ஐம் மலையாளி. நான் பேசுகிற தமிழில் ஏதாவது பிரச்சனை இருந்தேன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. பிகாஸ் ஐம் நாட் தட் ஃப்ளூயன்ட் வித் தமிழ். இருந்தாலும் நான் பேசுவேன். பட் எனக்கு இந்த ரெஸ்பெக்ட் சேர்த்து பேசுகிறது அது எனக்கு தெரியாது, கரெக்டாக அது வராது. ஸோ அதை முதல்ல நான் சொல்லிடுறேன். அண்ட் இன்னைக்கு இப்போ இங்கே இந்த ஸ்டேஜில் நிற்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ஃபுல்ஃபில்டான ஒரு மைண்டில் இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட டைரக்டர் ரமேஷ் பாரதி சாருக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன். பிகாஸ் என்னை இந்த கேரக்டர் அவங்க நம்பி கொடுத்தது. இட்ஸ் லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இன்னொரு ஊர்லேருந்து இங்கே வந்து ஒரு தமிழ் படத்தை ஒன்று பண்ணுறோம். அப்போ அவங்க அந்த லாங்குவேஜ் பேரியர் பார்க்காம, மேபி அந்த ஒரு கல்ச்சுரல் பேரியர் கூட பார்க்காம அவங்க அதை வந்து என்ன பண்ண வச்சுருக்காங்க, விச் இஸ் அ கிரேட் டீல். என்னை நம்பி அந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அப்புறம் எடுத்து சொல்லணுன்னா, இப்போ நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்க, டீசர் பார்த்தீங்க, உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கீங்களா? எவ்ரிபடி லவ்ட் இட், ரைட்? இப்போ கண்டிப்பாக நம்ம படம் வந்து தியேட்டரில் இந்த மந்த்து எண்டுக்குள்ளே ரிலீஸ் ஆகும். டேட் கண்டிப்பாக சொல்லுவீங்க. ஸோ எல்லோரும் போய் படத்தை பாருங்கள். அண்ட் அப்புறம் எடுத்து சொல்லணுன்னா, இதோட ப்ரொடியூசர்ஸ் கிஷன் சார், ஆரியன் சந்த் சார், பதம் சந்த் சார், இவங்க தான் இதோட பேக் போன் அண்ட் சப்போர்ட். பிகாஸ் இவங்க இல்லைன்னா இந்த படம் இந்த ப்ரெஸ் மீட் எதுவுமே நடந்திருக்காது. அண்ட் அவங்களுக்கு ஒரு ஹியூஜ் எப்படி சொல்கிறது, லைக் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் அண்ட் மேபி இது சொல்கிறேன், ரெஸ்பெக்ட் சொல்கிறேன்னா. அண்ட் அதர் தேன் தட் என்னோட கோஸ்டார் ரஜினி கிஷன் சார் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் அவங்களுக்கு சில இடத்துல வந்து எனக்கு சில கன்ஃபியூஷன்ஸ், அவங்களுக்கு சில கன்ஃபியூஷன்ஸ். ஏன்னா அந்த படம் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் ஒரு 2 பேர் சேர்ந்து அந்த ஒரு படம் நடிக்கும்போது இருக்கிற அது சில கன்ஃபியூஷன்ஸ் இருப்பாங்கல்ல, லைக் ஹீரோ ஹீரோயின் பண்ணும்போது. ஸோ அந்த கன்ஃபியூஷன்ஸை நாங்கள் சேர்ந்த செட்டில் உட்காந்துருந்து அந்த கேரக்டரை வந்து எப்படி டெவலப் பண்ணிக்கலாம், அந்த கேரக்டரில் என்னென்ன பண்ணிக்கலாம், என்னென்ன பாடி லாங்குவேஜ் கொடுக்கலாம், என்னென்ன அந்த மைன்யூட்டான எக்ஸ்ப்ரெஷன்ஸ் என்னென்னலாம் கொடுக்கலான்ற டிஸ்கஷன் வச்சு நாங்கள் வந்து நிறைய இது டெவலப் பண்ணி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம். அதுதான் கரெக்டாக நினைக்கிறேன். ஓகே. அண்ட் டெஃபினெட்லி ஐ ஹாவ் டு அப்ரிஷியேட் இந்த சாங்ஸ் அண்ட் சாங்ஸ் கம்போசிஷன் எல்லாம் பண்ணியிருக்கிற ஜான் சார். இட் கேம் அவுட் ரியலி வெல். நான் சாங் கேட்ட டைம்லேயே எனக்கு வந்து சாங்ஸ் இந்த 3 சாங்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு. அண்ட் நாங்கள் வந்து ரிப்பீட்டடாக அதை கேட்டுகிட்டே இருந்தோம். லைக் அந்த இப்போ கொரியோகிராஃபி பண்ணி நம்ம அந்த டான்ஸ் பண்ணும்போதாக இருந்தாலும் அந்த சாங்ஸை வந்து உள்வாங்குவேன்னு அதுதான் கரெக்டாக நினைக்கிறேன். வாங்குகிற டைமில் வந்து இட் வாஸ் சச் எப்படி சொல்கிறது, இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். அண்ட் அதை வந்து அப்படியே படிச்சிட்டோம் நம்ம. அப்படியே நானும் கிஷன் சாரும் ஒரு பேப்பரை வச்சுட்டு படிச்சுட்டு லிரிக்ஸை படிச்சுட்டு நடந்தோம். அதில் எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஆனால் அவங்க வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி என்னை வந்து அந்த சாங்ஸாக இருந்தாலும், ஷூட் பண்ணுற டைமில் இருந்தாலும், டிரெக்டராக இருந்தாலும், கிஷன் சாராக இருந்தாலும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இட் வாஸ் குவைட் எனக்கு ஈஸியாக இருந்தது. அப்புறம் என்னோட மீதி இருக்கிற கோஸ்டார்ஸ் நம்ம மொட்டை ராஜேந்திரன் அண்ட் அண்ணா அண்ட் கூல் சுரேஷ் அண்ணா,
அப்புறம் எனக்கு எனக்கு வந்து முனிஷ்காந்த் அண்ணா எனக்கு ஒவ்வொருத்தவங்க லைக் ஐம் பிட் பதட்டமாக இருக்கேன். பட் இருந்தாலும் எனக்கு ஒவ்வொருத்தவங்களும் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அதுலேயும் முனிஷ்காந்த் அண்ணா ஏன்னா அவர் ரொம்ப நான் வந்து சின்ன வயசுலேருந்தா நான் வந்து நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். அதில் தமிழ் படத்தில் நிறைய அவரை பார்த்துருக்கேன். எனக்கு அவர் கூட பண்ணும்போது எனக்கு அது ஒவ்வொரு ஷாட்டுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருந்தது. லைக் எப்படி தான் நடிக்க போகுது அவங்களுக்கு ஆப்போசிட்டான்றது. பட் அவங்க என்னை வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, எனக்கு அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணணும், எப்படி அந்த டைமிங் நம்ம அந்த டைமிங் எப்படி பிடிச்சி பண்ணணுங்கிறதெல்லாம் கரெக்டாக எனக்கு வந்து சொல்லி கொடுத்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அவ்வளோ சின்ன வயசு இல்லை நான் சொல்கிறது. பட் இருந்தாலும் லைக் அண்ட் அந்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. கூல் சுரேஷ் அண்ணா, அவரை நான் சொல்ல வேண்டியது அவங்க கரெக்டாக உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அந்த ஒரு இன்சிடெண்ட்டு மறக்கவே முடியாது. பிகாஸ் இது த்ரூ அவுட் இந்த பிளேயில் வந்து நான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நான் கேரக்டர் அந்த அளவுக்கு டீப்பாக உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. பிகாஸ் எனக்கு அது சொல்கிற இது எனக்கு அவங்க கொடுக்கல. ஸோ இருந்தாலும் என்னோட ஒரு கேரக்டரில் ஒரு சர்டன் போர்ஷனில் வந்து எனக்கு ஒரு அந்த ஒரு பேய் மாதிரி ஒரு திங் வரும். ஸோ அந்த ஒரு சீக்வன்ஸ் எடுத்த டைமில் வந்து பாவம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, சீரியஸ்லி கஷ்டப்பட்டாங்க. அண்ட் அவங்க செயினை நான் அறுத்துட்டேன். அது கோல்டுன்றது எனக்கு தெரியல முதல்ல, அது அவங்களோட ஓன் ப்ராப்பர்ட்டின்றது எனக்கு தெரியல. சரி நம்ம தான் அந்த ஒரு சீன் அந்த ஷார்ட் பண்ணுவோங்களே, அது பிரச்சனை இருக்காது. அவ்வளோ எப்படி சொல்கிறது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்து கொடுத்து நான் பிடிச்சி இழுத்துட்டேன். ஸோ அதில் வந்து அது அருந்து போச்சு. ஸோ அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் அதுக்கப்புறம் அதை லைக் அது சீன்ஸாக பார்க்கும்போது இட்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கேன், ரியலிஸ்டிக்காக வந்திருக்கேன். அதனால பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், ஹிட் ஆனால் கண்டிப்பாக அண்ணனுக்கு நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்கிறேன். இங்க அண்ணன் சொல்றேனா, அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட் அப்படி சொல்றேன். ஆமாம். ஸோ ஆமாம் 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 ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் ஸ்டன் மாஸ்டர் இருந்தாலும் அப்புறம் கொரியோகிராஃபர்ஸ் இருந்தாலும் அவங்க எல்லாருமே என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. டான்ஸு நான் வந்து கிளாசிக்கல் டான்ஸ் படிச்சிருக்கேன். அதை விட்டு நான் இந்த மாதிரி ஒரு திங்ஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அது எனக்கு ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கொரியோகிராஃபர்ஸ், டான்ஸ் மாஸ்டர், எவ்ரிபடி ஹவ் சப்போர்ட்டட் அஸ். ஸோ டோட்டலி சொல்லணும்னா இந்த ஓல்ட் ஜேர்னிக்கு அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாரும் த்ரூ அவுட் இந்த டீம் வந்து ஒரு சின்ன டைம் ஸ்பேனுக்குள்ளே நம்ம வந்து இப்படி ஒரு நல்ல ஒரு படத்தை எடுத்து முடிச்சிருக்கோம். அண்ட் ஹோப்ஃபுல்லி இன் தியேட்டர்ஸ் எல்லாரும் அது நல்லபடியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் கண்டிப்பாக மீடியா சப்போர்ட் எங்களுக்கு கடைசி வரைக்கும் தேவைப்படும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும் இங்கே வந்ததுக்கு நன்றி. அண்ட் கீப் ஆன் சப்போர்ட்டிங் அஸ், கீப் ஆன் ப்ரேயிங் ஃபார் அஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம், உங்களுடைய பியூட்டிஃபுல்லான வேர்ட்ஸ் நன்றி. அண்ட் உண்மை தானே சொன்னாங்க அவங்க, நீங்கள் கோச்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை ஓகே ஓகே. அண்ட் அவங்களை தொடர்ந்து நம்முடைய ஆக்டர் ராகவேந்திரன் அவர்களின். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி ரஞ்சினி கேங்கோட ஒரு பங்காக இருக்கிறதுக்கு. மியூசிக் டைரக்டர் MS ஜோன்ஸ் ரிப்பர்ட், அவரோட மோர் தேன் 10 years இருக்கும் அவரோட. I've been working with him. A brilliant music director, very promising music director இன்றைக்கி இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸில். அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவரோட மியூசிக்கில் நான் பாடுறதுக்கு. அண்ட் அவருக்கு இன்னும் அவரோட மியூசிக் இன்னும் மில்லியன்ஸை ரீச் பண்ணணும்னு நான் விஷ் பண்ணுறேன். த்ரூ திஸ் மூவி இது ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கணும் கெரியரில் நான் விஷ் பண்ணுறேன் ஜோன்ஸ். அண்ட் பிக் my best wishes to the whole team and wishing lots of success to Rajini gang. இந்த திரைப்படம் பெரிய ஹிட் ஆகிறதுக்கு என் வாழ்த்துக்கள். டைரக்டர் சார், ரமேஷ் பாரதி சார், ப்ரொடியூசர்ஸ், ஹீரோ சார் ரஜினி சார், அண்ட் ரஜினி கிஷன் சார், அண்ட் ஹீரோயின் அவங்க. வெல்கம் டு தமிழ் சினிமா தேவிகா. சம் ஸ்பீச் சொல்கிறது டான்ஸ் பண்ண சொல்லுங்க, நான் டான்ஸ் பண்ணிக்கிறேங்க. லிட்டில் நர்வஸ், கைண்ட்லி பேர் வித் மீ. எல்லா பேருக்கும் வந்திருக்கோம், எல்லா பேருக்கும் வணக்கம். ஸ்டேஜில் உட்காந்துருக்க எல்லா பேருக்கும் வணக்கம். எல்லா பேரும் நீங்கள் உங்கள் டைம் எடுத்து வந்திருக்கீங்க, அதனால் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ்.
இந்த படம் பற்றி சொல்லணும்னா ஸ்டார்டிங் நாங்கள் வந்து ஒரு ஜனவரி ஃபெப்ரவரியில் இந்த கதை கேட்டேன் ஆக்சுவலி 2025. ஸோ டைரக்டர் சார் கதை சொன்னார், அதோட சேர்த்து ஒரு 3-4 கதை சொன்னார். அந்த நேரத்துக்கு மைட் பி நான் ஒரு புது ஆர்டிஸ்ட், நான் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இல்லை, நிறையா ரீசன் நான் கேள்விப்பட்டேன். ஐ டோன்ட் நோ வாட் எவர் இட் குட் பி. ஸோ அந்த நேரத்தில் நம்ம தொண்டன்வாலா அவர்கிட்ட நான் பேசியிருந்தேன், இந்தமாரி எங்களுக்கு இந்த படத்துக்கு ஹீரோயின் வேணும். அவர் சில ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிச்சார், வீடியோஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் டைரக்டர்ஸோரும் பிளான் பண்ணோம், சரி இவங்க வந்து ஆப்டாக இருப்பாங்க. ஸோ தேங்க்ஸ் த காயத்ரி அலைன்ஸ் டிவிகா ஃபார் அக்செப்டிங் மீ ஆஸ் அ co-star பேசிக்லி. ஸோ நாங்கள் வந்து ஃபோட்டோஷூட் ஐ ரிமெம்பர் June 28 we did photoshoot and we finished. தென் நாங்கள் வந்து ஆன் July 7th நாங்கள் வந்து இந்த பூஜை போட்டோம். ஓப்பனாக சொல்ல போனால் ஹேட்ஸ் ஆஃப் டு டைரக்டர். இன்னும் ஒரு எனர்ஜி, அவர் 24/7 வந்து அவர் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாரு. ஆக்சுவலி ஐ குட் சே எங்கள் அப்பாவுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு ஆள் இதுமாரி ஒர்க் அவுட் பண்ணுறதுனா பற்றி கூட சொன்னேன்னா வெரி டவுன் டு அர்த். கேரவேன்லேயே உட்கார மாட்டார் அவர். சார் இந்த கேரவேன் இருக்குது சார், உள்ளே உட்காருங்க சார், உள்ளே உட்காந்து சாப்பிடுங்க சார்னா இல்லை எனக்கு காத்தோடமா இதுதான் நல்லா இருக்குன்னு. ரியலி வெரி டேலண்டட். அதுக்கப்புறம் நம்ம கூல் சுரேஷ் அவரை பற்றி சொல்லவே தேவையில்லை. ஆக்சுவலி ஓப்பனாக சொல்ல போனால் டைரக்டர் சார் சொன்னார், சார் நம்ம இந்த கேரக்டருக்கு கூல் சுரேஷ் சார் ஓகே கன்ஃபார்ம் பண்ணலாம். சரிங்க சார் நீங்கள் பேசிடுங்க சார், பேசினா இருக்கோம் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நாங்கள் இங்கே 3 நாள் ஷூட் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஏற்காடில் ஷூட் பண்ணோம். ஏற்காடில் ஆன் ஃபஸ்ட்டு டே அவர் வரும்போது எங்களுக்கு 2 to 3 hours எங்கள் ஷூட்டிங் ஸ்டாப் ஆயிடுச்சு. எனக்கு புரியல என்னடா என்ன ஆச்சு எதுக்காகன்னு பார்த்தா அவ்வளோ ஃபேன்ஸ் அவருக்கு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சோ அவ்வளோ ஃபேன்ஸ் ஃபாலோயிங் அவருக்கு இருக்கான்னு. அடுத்ததாக சொன்னால் கல்கி அண்ணா நாங்களும் ஃபுல்லாக படத்தில் ட்ராவல்